டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சனி பகவானுடைய பேச்சு மார்ச் 29 இருந்தது. இப்போ ஏப்ரல் பிறந்தாச்சு. சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்லணும். பொதுவாக 11ஆம் இடம் தான் நம்ம எல்லோருக்குமே வேணும். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் 11ஆம் இடம். அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, இந்த மாதம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பொதுவாக உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதம் பரவாயில்லை. கையில் பணம், தனம் இருக்கும், பொருள் இருக்கும். யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்ல விதமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னுங்கிற பார்க்குற போது பரவாயில்ல. உங்களோட முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் உங்களே அறியாத உங்களுடைய செயல்பாடுகள் பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளும் பெரிய லெவலில் பிராடாக இருக்கும். எதையுமே பார்ப்போம், துணிஞ்சு செய்வோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே இந்த மாதம் இயற்கையாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். நீங்கள் இந்த மாதம் என்னெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி, அங்கே தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்கார். இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுங்கள். இது அத்தனையும் நடக்கும். இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் நற்பலன்கள், இது அத்தனையும் உண்டு. எதிர்பாராத பயணம் உண்டு. இந்த பயணத்தால் உங்களுக்கு பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இது அத்தனையுமே இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. என்னுடைய ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்கலை, நல்ல விலைக்கு சேல் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது. இது அத்தனையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு.
எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸு குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரியே நல்லா இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்களோ நீங்களும் லாபத்தை அடைவீர்கள், பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பார்க்குற போது ஜாப் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையை விட்டு நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரமோஷனோ எதிர்பார்த்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ கிடைப்பதற்கான வாய்ப்பு, எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகலை, சின்ன சின்ன தடை இருந்தால் கூட பின்னாடி இது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் அல்லது ரெட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது பணம் கடன் கேட்டிருக்கீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் அமைவார்கள். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு, வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. முழு முதற் கடவுள் விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அமையும். நன்றி, வணக்கம்.